நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது. அந்த மழை அளவுகளும் நமக்கு கிடைக்கப் பெற்றுவிட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான, குறிப்பாக ஆந்திர எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியான பள்ளிப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் 150 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது. தற்பொழுது அந்த அரபிக்கடல் சுழற்சியை பொறுத்தவரையில தொடர்ச்சியாக அது வட மற்றும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது வடக்கு நோக்கி நகரும், கொஞ்சமாக வடகிழக்கு திசை நகர்வை நம்மளால பார்க்க முடிகிறது. தற்சமயம் பாத்தீங்கன்னா அது கிழக்கு மத்திய அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வடக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது. அது அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கும் அந்த பகுதிகளில் தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா அது மேலும் தீவிரமடையாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்கிட்ட இருக்கு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வங்கக்கடல் பகுதிகளில் அந்தமான் அருகே இருக்கக்கூடிய சுழற்சியானது தீவிரமடைய போகிறது. சோ இந்த சிஸ்டம் இந்த ஒட்டுமொத்த கண்டிஷன்ஸையும் தனக்கு ஃபேவரபிளா பயன்படுத்திக்க போகுது. சோ அதனால இந்நேரமே அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையை எட்டி இருக்கக்கூடும். இது தொடர்பான அதிகாரபூர்வமான அறிவிப்பு என்பது அதிகாரபூர்வமான அமைப்பிடமிருந்து அடுத்த சில மணி நேரங்களில் வெளியாகலாம். இல்ல இன்னைக்குள்ள வெளியாயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். அதன் பின்னர் அது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையை எட்டி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையை அடுத்த ஒரு 24 மணி நேரத்திலிருந்து 36 மணி நேரத்திற்குள்ளாக எட்டி விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. இப்ப இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா அரபிக்கடல் சுழற்சியின் தாக்கத்தினாலதான் உங்களுக்கு அந்த மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை அதிகரித்து கேரள மாநிலத்துல, தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அங்கும் இங்குமாக மழையானது பதிவானது. கடந்த 24 மணி நேரத்திலும் கன்னியாகுமரி மாவட்டத்துல குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையெல்லாம் பதிவாகி இருக்கிறது. பாலம் ஒரு மாதிரியான இடங்கள்லாம் 80 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு டேட்டா எல்லாமே கிடைச்சிருக்குது. இப்ப நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் வட உள் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே வலுவான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை மாதிரியான மழை பதிவாக சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. ஏன்னா வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி தொடர்ச்சியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. காற்றின் திசையில மாறுதல்கள் ஏற்பட்டு இருக்கிறது. இப்ப அரபிக்கடல் பகுதி சுழற்சியின் தாக்கத்தினால கர்நாடக மாநிலத்துல கண்டிஷன் ஓரளவுக்கு ஃபேவரபிளா இருக்குன்னு சொல்லலாம். கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள்ல வேற தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஒரு எஜ்ஜு இருக்கு. அதே மாதிரி நெல்லை மாவட்டத்திற்கு ஒரு எஜ்ஜு இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய அளவிலான ஆக்டிவிட்டிஸ் இந்த வடக்கு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் இருக்குது இல்லையா, அந்த நீலகிரி மாதிரியான மாவட்டத்தெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். என்னங்கிறத நம்ம பிற்பகல் நேர வீடியோல டீடைல்டா அனலைஸ் பண்ணலாம். பட் எப்படி இருந்தாலும் உட்பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்துல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. நான் மழை அளவுகள் பட்டியல கூட இந்த காணொலியோட இணைக்கிறேன். அப்படியே ஒரு படம் மாதிரி போடுறேன். நான் அதை பேசும்போது அதை பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ நான் நிறைவு பண்ணிக்கிறேன். அடுத்த காணொலியில பிற்பகல் நேரத்துல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவன். நன்றி, வணக்கம்.